சொன்னதும் இவங்க நாயை விட்டுருவாங்க. நாய் உன் பின்னாடி வந்து துரத்தும். நீ ஓடி போய் திரும்பவும் இதே இடத்துல வந்து நிக்கணும். சரி. ஒரு தடவை நாயை விட்டாச்சுன்னா அதை எந்த ஃபைட்டாலையும் தடுக்க முடியாது. டாக ரெடி பண்ணுங்க. என்னாச்சுடா? பயப்படாத பயப்படாத, அம்மா தான் உன் கூடவே இருக்கல்ல, எதுக்கும் நீ பயப்படக்கூடாது. ஏன்னா அவனுக்கு நாயினா பயங்க. அவன் எப்படி இதை பண்ணுவான்? அவனால இதை கண்டிப்பா பண்ண முடியாதுங்க, எனக்கு தெரியும். அவனுக்கு நாயினா பயங்க, எனக்கு நல்லாவே தெரியும். மல்லிகா அக்கா, நான் ஏதாவது வேலை செய்ய விரும்புறேன். சௌமியா, யோசனை நல்லாதான் இருக்கு. ஆனா அருண் நான் எங்கேயாவது வேலை செய்யறது அருணுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்களே சொல்லுங்க, ஒருவேளை நானும் சம்பாதிச்சேன்னா ஆதித்யாவை திருப்பி கூட்டிட்டு வரத பத்தி நாங்க யோசிக்க முடியும். ஆனா சௌமியா, நீ என்ன வேலை செய்வ? நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்வேன். வீட்டு வேலை செய்யறது, துணி துவைக்கிறது, சமைக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலையா இருந்தாலும் நான் நிச்சயமா செய்வேன். எனக்கு ஏதாவது வேலை வாங்கி கொடுங்க. சரி, பாக்குறேன். ஸ்டார்ட் சவுண்ட், கேமரா, ஆக்ஷன். ஐயோ, சத்தம் போடாத பிரீத்தி, அமைதியா அமைதியா இருமா, டென்ஷன் ஆகாத பிரீத்தி. Come on, Arun. Come on, Arun. எந்திரி, எந்திரி. அவனோட காதலுக்காக செய்யறான். அவன் கண்ணுல ஒரு ஃபயர் தெரியல. அவனால பண்ண முடியும். அவனால எல்லாமே பண்ண முடியும். Come on. சத்தம் போடாத, அமைதியா இரு. Come on. எழுந்திரு. எனக்கு அவனுக்கு சின்ன வயசுல இருந்து நான் ரொம்ப பயங்க. அவனால என்ன பண்ண முடியாது. சொல்றது கேளு, அவனுக்கு எதுவும் ஆகாதுமா. அவன் சிங்க குட்டிமா, அவனுக்கு எதுவும் ஆகாது.
அவன் எதுக்கும் பயப்பட மாட்டான், எல்லாத்தையும் சாதிப்பான். டென்ஷன் ஆகாம அமைதியா பாரு. கமான் அருண், கமான் அருண் சொன்னல எப்படி வந்தான் பாரு. அங்க பாரு. Cut it! Oh! மகனை மருமகளை வீட்டை விட்டு அனுப்பிச்சிட்டீங்க. ஏதாவது பெருசா ஆச்சுன்னா என்ன பண்றது? பஞ்சாயத்து பண்ணிருக்கலாம்ல. அந்த கோயில் புறம்போக்கு நிலத்துல 2 பேரும் குடிசை போட்டு தங்கி இருக்காங்க. மறுபடியும் சூப்பரா பண்ணிட்டப்பா. ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்துச்சு ஸ்டார்ட். ஒரு பொண்ணை உண்மையா காதலிக்கிறான், இவன் செய்யலனா நீயா செய்வ? இந்த உலகத்திலேயே இவ்வளவு சின்சியரா காதலிக்கிறவன நான் வேற எங்கேயும் பார்த்ததே இல்ல. என்னோட பணம், என்னோட ஹீரோக்கு காசை கொடு. உழைச்சு சம்பாதிச்ச காசுப்பா. நீ ரொம்ப நல்லா பண்ணிருக்க. தேங்க்யூ. அவனுக்கு என்ன பைத்தியமா? அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கான். நான் உன பைத்தியம் கிடையாது. எனக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. நான் இந்த சௌமியாவை கண்டிப்பா கொல்ல போறேங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. சண்டை சச்சரவால எதுவும் ஆக போறதில்ல பிரீத்தி. அவன் நம்ம புள்ள சிங்கக்குட்டி. நீ நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்துல நாம பண்ணன்னு வச்சுக்க, நாம 2 பேரும் ஜெயிலுக்கு போக வேண்டியதான். நான் ஜெயிலுக்கு போறேன். பரவாயில்ல, நான் ஜெயிலுக்கு போறேங்க. எனக்கு தண்டனை கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒண்ணுங்க, நான் அந்த திருநங்கையை சும்மா விட மாட்டேன். நான் அவளை உயிரோட கொன்னுடுவேங்க. நம்ம பிள்ளை நம்ம கிட்ட இருந்து பிரிச்சிருக்கா. நான் அவளை விட மாட்டேன். பிரீத்தி, நான் சொல்றத கேளுமா. மத்த விஷயங்கள்லாம் புரியுது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே மாட்டேங்குது. நீங்க இதெல்லாம் எதுக்கு செய்ய விரும்புறீங்க? அதுவும் உங்களோட சொந்த அண்ணங்கிட்டயே. வெறும் பேருக்கு தான் ரத்த சம்பந்தம், வேற எதுவும் இல்லை. ராத்திரி பகல் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சது நான், ஃபேக்டரியை கவனிச்சதும் நான். அப்படி இருந்த அந்த வீட்டில் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே கிடையாது. என் அண்ணனுக்கும் எங்க அண்ணிக்கும் நானும் என் சம்சாரமும் வெறும் வேலைக்காரங்க தான். உண்மையை சொல்லணும்னா நீங்க அவர் சம்பந்தி. அவர் உங்ககிட்ட நடந்துக்கிட்ட விதம் இருக்க எனக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. யாராவது இப்படி நடந்துக்குவாங்களா?
நான் ஒரு யோசனை சொல்கிறேன், கவனிங்க. உங்கள் பையனோட வாழ்க்கை, அவனோட குடும்பம் ரெண்டத்தையும் பார்த்துக்குங்க. சரியான வாய்ப்புங்க, நல்லா பயன்படுத்திக்குங்க. இப்போ அருண் இந்த வீட்டில் கிடையாது. அது உங்கள் பையனுக்கு வாய்ப்பாக இருக்கும். இங்க பாருங்க, உங்களுக்கு இது சம்மந்தமாக ஏதாவது உதவி வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு எதுவும் யோசனை இல்லைன்னா, உங்களை சந்திச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வணக்கம். வாங்க. கடைசியில நீங்களே வந்துட்டீங்களா இங்க? வழிய விடு. தலை, உங்களோட மகனோட சந்தோஷத்துல எதுக்காக நீங்க தீய வைக்கணும்னு நினைக்கிறீங்க? இது மத்தவங்களுக்கு தெரிஞ்சா அவங்க என்ன நினைப்பாங்க? நீங்க எப்படிப்பட்ட அம்மா அப்பா? ஆமா, தீ வைக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். அவ என்ன யோசிக்கிறாளோ யோசிக்கட்டும், எனக்கு எதை பத்தியும் கவலை இல்ல. நான் இங்க வந்ததே என்னுடைய பையனை காப்பாத்துறதுக்காக தான் வந்திருக்கேன். அவன் இவ கூட இருக்க கூடாது. ஒருவேளை இதுதான் விஷயம்னா அவன் இருக்கும்போது நீங்க வாங்க. யார் இப்ப உள்ள இருக்காளோ அவ உங்களுக்கு மருமகளா இருக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு மக. அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, என்னோட பொறுப்பும் கூட. தொடுத்து தான் பாரு. வெறுப்போட தீயில நீங்க ஏன் இதை மறந்துடுறீங்க? அருண் உங்க 2 பேர் மேலேயும் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கானோ அதே அளவு அன்பு தான் சௌமியா மேலேயும் வச்சிருக்கான். சௌமியா மேல உங்களுக்கு இந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சா அவனால இதை தாங்கிக்கவே முடியாது. ஒரு அம்மா அப்பா அப்புறம் மகனுக்குள்ள பாசம்தான் போராட்டமா நடந்துகிட்டு இருக்கு. அப்படின்னா அதை எதிர்கொள்ளுங்க. இப்படி கோழைங்க மாதிரி அவன் இல்லாத போது வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இங்க இருந்து போயிடுங்க. போக முடியாது. என்னங்க? கொஞ்சம் அமைதியா இரு. வா, நாம வேற விதத்துல ட்ரை பண்ணி பார்க்கலாம். வா, சொல்றது கேளுமா? வா, ட்ரை பண்ணுவோம். வா. பிரீத்தி, நான் சொல்றத கேளுமா. சாப்பாடு போட்டு வச்சா அதை அவமதிக்க கூடாது. அமைதியா உட்கார்ந்து சாப்பிடு. கடவுள் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் அம்மா அப்பா அவங்களுக்காக தான் வாழ்வாங்க. அவங்க செய்யறது தப்பு சரி எல்லாத்தையுமே அந்த பெத்தவங்க தான் ஏத்துப்பாங்க. பெத்தவங்க எது பண்ணாலுமே அவங்க நல்லதுக்காக மட்டும்தான் இருக்குங்க. தான் அப்பா அம்மா கூட கொள்கைகளோட போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இங்க பாருமா, இயற்கையோட விதி அதுதான். அவளை ஏன் பறவைங்களை எடுத்துக்கோ, அதுங்களுக்கு ரெக்க முளைச்சதோ அதுங்க தானா பறந்து போயிடுறதுல அந்த மாதிரி தான் இதுவும். நான் சொல்றத கேளுமா. தட்டுல போட்ட சாப்பாட்டை அவமதிக்க கூடாது. உட்கார்ந்து சாப்பிடு. நம்ம புள்ள மாறிட்டாங்க. அவனுக்கு நீங்க புரிய வைங்க. ஒரு தாயோட கொள்கை தான் பையன் மேல அன்பு காட்டுறது மட்டும்தான். பெத்தவங்க எது செஞ்சாலும் தான் பசங்களோட சந்தோஷத்துக்காக மட்டும்தான் செய்வாங்க. அவனுக்கு புரிய வைங்க. நான் புரிய வைக்கிறேன். அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ உட்கார்ந்து சாப்பிடு. அன்னத்தை என்னைக்கு அவமதிக்க கூடாது. உட்கார்ந்து சாப்பிடு. நான் போறேன். பிரீத்தி, சௌமியா, உன்னோட புது போன். இப்ப நம்ம மனசு மாதிரி நம்ம போன்லயும் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்னா சேர்ந்திருப்போம். என்னாச்சுங்க? நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க?
இல்ல அது ஃபோன்ல நம்ம ஆதித்யாவோட போட்டோஸ் நிறைய இருந்துச்சு. ஆனா அந்த ஃபோன் பரவாயில்லைங்க. நம்ம கிட்ட ஆதித்யாவுக்கு சம்மந்தப்பட்ட எவ்வளவோ ஞாபகங்கள் இருக்கு. அதை வச்சே நாம வாழ்ந்துடலாம். அப்புறம் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க, அந்த கடவுள் நம்மள இந்த ஆதித்யா கூட கண்டிப்பா சேர்த்து வைப்பாங்க. நீங்க எதுக்கும் வருத்தப்படாதீங்க. சரி விடு. நீ சாப்பாடு எடுத்து வை. நான் இந்த ட்ரெஸ்ஸை துவைச்சிட்டு வரேன். என்ன நீங்க இன்னைக்கு உங்களுக்காக நீங்க புது ட்ரெஸ் வாங்கிக்கலையா? அப்புறம் இதெல்லாம் நீங்க ஒரு நிமிஷம் இரு. நான் இந்த வீட்டோட தலைவன். இந்த வீட்டோட தேவைகளை முதல்ல நிறைவேற்றுவேன், அப்புறம் தான் என் தேவைகளை நிறைவேற்றுவேன். சரியா? நீ சாப்பாடு எடுத்து வை, நான் வரேன். உங்களுக்காக புது துணி. இந்த துணி எப்படி வந்துச்சு? நீங்க ஃபேமிலியோட தலைவர் இல்லையா? அப்புறம் நான் தலைவரோட மனைவி. அப்புறம் இந்த முறையில எனக்கும் சில கடமைகள் இருக்கும் இல்லைங்க. நேத்து நீங்க எனக்கு கொடுத்தீங்களே, அதுல கொஞ்சம் பணத்தை சேர்த்து வச்சு மல்லிகாக்கா கிட்ட உங்களுக்காக புது Dress வாங்க சொன்னேன். அவ்வளவுதான். இப்ப நீங்க இந்த புது Dress போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த Dress நான் நாளைக்கு துவைச்சிடுறேன். நம்ம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது.